ஆரம்பிச்சல் நண்பர்களுக்கு வணக்கம். பட்டாபிராம் மேம்பால பணி 8 ஆண்டாக இழுபறி. தொழிற்சாலை சரக்கு வாகனங்கள் தவிப்பு. திருவள்ளூர் சென்னையை இணைக்கும் வகையில் பட்டாபிராமில் 8 ஆண்டுகளுக்கு முன் துவக்கப்பட்ட ரயில்வே மேம்பால பணிகள் இன்றளவும் நடைபெற்று வருகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம்பிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் பட்டாபிராமில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணி 8 ஆண்டுகளாக இழுபறியாக நடப்பதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். முக்கியமாக தொழிற்சாலைகளுக்கு சரக்கு ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் 30 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டியதாகிறது. திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களை இணைக்கும் வகையில் ஆவடி அடுத்த பட்டாபிராமில் LC2 ரயில்வே கடவு பாதை உள்ளது. இதன் வழியாகத்தான் சென்னையிலிருந்து பட்டாபிராம் சைடிங் செல்லும் மின்சார ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதனால் 45 நிமிடங்களுக்கு ஒரு முறை ரயில்வே கேட் மூடப்படுவதால் நெமிலிச்சேரி, பாலவேடு, திருநின்றவூர், வேப்பம்பட்டு உள்ளிட்ட பகுதி மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். நெடுஞ்சாலையின் இருபுறமும் 1/2 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண 2010-11ஆம் ஆண்டில் 33.48 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே கேட் பகுதியை எளிதாக கடக்க மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே சென்னை திருத்தணி நெடுஞ்சாலையை 6 வழியாக விரிவாக்கம் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்தது. எனவே மத்திய மாநில அரசுகள் இணைந்து சென்னை திருப்பதி சாலையை 6 வழியாக மாற்றவும் ரயில்வே கேட் அருகே ரவுண்டானா அமைக்கவும் முடிவானதால் பணிக்கான திட்ட மதிப்பீடு 52.11 கோடி ரூபாயாக உயர்ந்தது. 2018 துவங்கி 2 ஆண்டுகளுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக கட்டுமான பணிகள் தாமதமாகின. கொரோனா நோய் தொற்று, புயல், பருவமழை பாதிப்புகளால் மேலும் பணிகள் தாமதமாகின. இதனால் சென்னை திருத்தணி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை வழியாக போக்குவரத்து மாற்றப்பட்டதால் சென்னை, அம்பத்தூர், ஆவடியிலிருந்து திருநின்றவூர், திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி மற்றும் பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வந்தன. இரு மார்க்கத்திலும் 7 கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டி இருந்தது. இதனால் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். அது மட்டுமில்லாமல் மீஞ்சூர், வண்டலூர் வெளிவட்ட சாலை செல்லும் வாகனங்களும் பாதிக்கப்பட்டது. மேம்பால பணிக்காக பட்டாபிராம் பேருந்து நிலையம் அருகே கட்டுமான பொருட்களை தேக்கி வைத்ததால் 5 ஆண்டுகளாக பட்டாபிராமிலிருந்து இயக்கப்படும் அரசு போக்குவரத்து சேவை முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. போக்குவரத்து கட்டுப்பாடுகள் காரணமாக T70, 134 மற்றும் 61 போன்ற முக்கிய வழித்தடங்களில் MTC சேவைகள் நிறுத்தப்பட்டது. மேம்பால பணியை வேகமாக முடிக்க கோரி தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் சென்னை திருவள்ளூர் வழித்தடம் முடிக்கப்பட்டு 2024 செப்டம்பர் மாதம் ஒரு வழியில் மட்டும் போக்குவரத்து துவக்கப்பட்டது. இதனால் இப்பகுதியில் ஓரளவு போக்குவரத்து சீரடைந்தது. அப்போது பணியின் மொத்த மதிப்பீடு 78.31 கோடி ரூபாயானது. திருவள்ளூர் சென்னை மார்க்கத்தில் 70 மீட்டர் கிடப்பில் உள்ள ரயில்வே மேம்பால பணிகள் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவக்கப்பட்டன. வெறும் 90 மீட்டர் நீளத்திற்கான பணியை நெடுஞ்சாலைத்துறையும் ரயில்வே துறையும் தற்போது வரை செய்து வருகிறது. மேம்பாலத்தில் சென்னை திருவள்ளூர் வழித்தடத்தில் போக்குவரத்தை துவக்கினாலும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை. சாதாரண பொது போக்குவரத்து வாகனங்கள் மட்டுமே சென்று வருகின்றன. திருவள்ளூர் மாவட்ட தொழிற்சாலைகளுக்கு சரக்கு ஏற்றி செல்லும் கனரக வாகனங்கள் இத்தடத்தில் செல்ல முடியாமல் அம்பத்தூர், சூரப்பட்டு, புழல், செங்குன்றம் வழியாக வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் 30 கிலோமீட்டர் சுற்றி செல்ல சிரமப்பட்டு வருகின்றன. சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையை விரிவாக்க பணியின் போது பட்டாபிராம் மேம்பாலம் பணிக்கும் பாலம் அருகே ரவுண்டானா அமைக்கவும் திட்டமிடப்பட்டு நிதி ஒதுக்கப்பட்டது. அதன்படி பணி நடந்து வந்த நிலையில் தற்போது ரவுண்டானா அமைக்க வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாபிராமில் தற்போது டைட்டில் பார்க் செயல்பட்டு வருகிறது. முழு அளவில் அது செயல்பாட்டிற்கு வரும்போது பட்டாபிராம் பாலத்தில் நெரிசல் ஏற்படும். இந்நிலையில் ரவுண்டானா அமைக்காமல் மேம்பாலம் திறப்பதால் திருநின்றவூர் பட்டாபிராம் ரயில் நிலையம் MG சாலையில் வாகனங்கள் சிக்கி தவிக்கும். அதேபோல் திருநின்றவூர் பட்டாபிராம் பூந்தமல்லி செல்லும் வாகனங்கள், தண்டூரை பட்டாபிராம் ஆவடி செல்லும் வாகனங்கள், திருநின்றவூர் பட்டாபிராம் டைட்டில் பார்க் செல்லும் வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து நெரிசலால் கடுமையாக பாதிக்கப்படுவர். தற்போது கான்கிரீட் தூண்கள் அமைக்கும் பணிகள் முடிந்துள்ளன. இதையடுத்து ரயில்வே நிர்வாகம் ராட்சத இரும்பு பாலம் அமைக்கும் பணியை துவக்கும். இந்த பணிகள் முடிந்த பின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மீதமுள்ள கான்கிரீட் இணைப்பு பணிகளை மேற்கொள்ளும் என தெரிகிறது. இதற்காக நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 1.65 கோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது. பருவமழை துவங்க உள்ளதால் இந்த ஆண்டு இறுதிக்குள் பணிகள் முடியுமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. ரயில்வே மேம்பால பணி அரைகுறையாக உள்ளதால் மெட்ரோ ரயில் திட்டங்கள் போன்ற வளர்ச்சி திட்ட பணிகள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. பட்டாபிராம் மேம்பால பணிகள் இதுவரை முடியாததால் பாதசாரிகள் கடுமையாக அவதிப்படுகின்றனர்.
எனவே தற்போது நடக்கும் பணியுடன் சேர்த்து ரவுண்டானா அமைக்கும் பணியையும் துவங்க வேண்டும். அப்போதுதான் மெட்ரோ ரயில் பணிகள் துவங்கும் போது சிக்கல் ஏற்படாது. இல்லையெனில் அப்போதும் காலதாமதம் ஏற்படும் என வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2018இல் 52.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பால பணிகள் துவங்கி கடந்த ஆண்டு ஒரு வழி பாதை திறக்கும் போது 26 கோடி ரூபாய் அதிகரித்து 78.31 கோடி ரூபாயாக இருந்தது. தற்போது 8 கோடியில் ரயில்வே பணியும் 1.65 கோடியில் நெடுஞ்சாலைத்துறை பணியும் நடைபெற உள்ளன. இதனால் மேம்பாலத்தின் மொத்த மதிப்பீடு 87.96 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. தற்போது ரவுண்டானா அமைக்கும் பணி இன்னும் துவங்கப்படாததால் இந்த திட்ட மதிப்பு 100 கோடியை எட்டும் என கூறப்படுகிறது. ஆகவே மீதமுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வர வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.